வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சிவப்பு கீரை பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதே போல் பார்த்திங்கன்னா பொரியல் ரெசிபி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அப்புறம் 7 நாளைக்கு 7 வகையான பொரியல்னு அந்த ரெசிபியும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிவப்பு கீரை பொரியல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கட்டு அளவுக்கு சிவப்பு கீரை எடுத்து கீரையை மட்டும் ஆஞ்சிக்குங்க, தண்டு சேர்க்கக்கூடாது. நம்ம அந்த கீரையை மட்டும் எடுத்துட்டு நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிடுங்க. மண் நிறையா இருக்கும் இந்த கீரை வகைகளில். 2-3 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் கீரையை கட் பண்ணுங்கள். கீரையை கட் பண்ணிவிட்டு எப்போதுமே அலசாதீங்க. நல்லா அலசிட்டு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் உள்ள சத்துக்களும் வீணாகாது, கீரையும் பார்த்திங்கன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். ஒரு 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். இதிலே ஒரு 4 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ பூண்டு பல் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்குங்க. இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்க வேணாம், இப்படி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கீரையை சேர்த்துக்குவோம். கீரையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி லைட்டாக கையால் இப்படி தான் தெளித்து விடணும், நிறைய எடுத்து ஊற்றிடக்கூடாது. ஒரு கையளவு தெளித்து விட்டிங்கனாதே போதும், கீரைக்கெலாம் தண்ணி ரொம்ப தேவைப்படாது. நல்லா இது போல் திருப்பி திருப்பி விட்டிங்க அப்படின்னாக்கா டக்குன்னு வெந்து வந்துடும். கீரையும் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் டக்குன்னு வெந்து வந்துடும். கீரையை மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. நம்ம இது போல் கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்களேன், எவ்வளோ கீரை வச்சோம் அது அப்படியே சுண்டி எவ்வளோ கம்மியாகிட்டு பாருங்கள். கீரை வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடும். நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. கீரை ஒரு 3 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். இப்போ இதில் உள்ள தண்ணிலாம் கொஞ்சம் வற்றட்டும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வரமிளகாய் சேர்த்தோம்ல, அதெல்லாம் எடுத்துருவோம். பசங்க சாப்பிடும் போது வாயில் பட்டுச்சு அப்படின்னாக்கா காரமாக இருக்கும். இந்த கலரும் கீரையோட கலரும் வரமிளகாயும் ஒரே கலருக்கு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா குழந்தைங்க வாய்க்குள்ள தெரியாமல் சாப்பிட்ருவாங்க, அப்புறம் காரமாக இருக்கும். அதனால் எடுத்துருவோம். நமக்கு வந்து காரம் இறங்கியிருக்கும், அந்த மிளகாயோட ஃப்ளேவர் காரம் எல்லாம் இறங்கியிருக்கும். அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீரைக்கு உப்பு சேர்த்துக்குவோம். எப்போதுமே கீரை செய்யும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் உப்பு சேர்க்காதீங்க, கடைசியாக இது போல் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா தண்ணிலாம் வற்றி ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கணும்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த கீரை பொரியல். நல்லா காரக்குழம்புலாம் வச்சு செய்யும் போது சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கீரை பொரியல். இப்போ கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சிவப்பு கீரை பொரியல் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த கீரை பொரியலை இதே போல் நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.